வணக்கம். இன்றைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சகல வசியத்துக்கான ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சகல வசியம்னா, ஒருத்தருக்கு முகம் வசியம் இல்லைன்னா, அந்த முகம் வசியம் இல்லைன்னா தன வசியம் இல்லாமல் போகும், சொல் வசியம் இல்லாமல் போகும், காரிய வசியம் இல்லாமல் போகும். இது போல் நம்ம அவங்களோட அந்த முக வசியத்தன்மை இல்லைன்னாவே எல்லா வசியமும் நம்மளுக்கு என்ன பண்ணும், தடைப்படும். அந்த தடையை நம்ம எப்படி நீக்கலாம், அதுக்கான அந்த மூலிகை என்ன, அந்த மூலிகை வச்சு நம்ம எப்படி அந்த தாந்திரிக முறைப்படி நம்ம முகவசியத்தை நம்ம வர வச்சு நம்மளுக்கு தேவையான விஷயத்தை நம்ம வர வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். பார்த்திங்கன்னா, இந்த மூலிகையோட பேர் சென்னாய் உருவி. எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், நீங்கள் பரிச்சயப்பட்ட ஒரு மூலிகை தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த சென்னாய் உருவி வேறு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு அமாவாசை பௌர்ணமி நாளில், முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி நாளில் எடுங்க. பௌர்ணமி நாளில் எடுத்திங்கன்னா இதுக்கு ரொம்ப இதோட பவர் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது சித்தர்கள் மருத்துவத்துக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க, மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாங்க, மாந்திரிகத்துக்காக பயன்படுத்துவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாளில் எடுப்பாங்க. மாதத்தில் வர பௌர்ணமி நாளில் எடுத்து இதை அவங்க பயன்படுத்தும் போது இதோட சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம சாமானிய மக்கள் எப்படி பயன்படுத்துங்கன்னா, இதே நீங்கள் பௌர்ணமி நாளில் எடுங்க, இல்லை அமாவாசை நாளில், இல்லை வர வெள்ளிக்கிழமையில் குரு வர சுக்கர வர அந்த நாள் பார்த்து தினமும் வர குரு வர சுக்கர வரல கூட நீங்கள் பார்த்து அந்த மூலிகை என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் எடுத்துக்கங்க. இதுக்கு நீங்கள் முறையாக காப்பு கட்டணும், காப்பு கட்டி தான் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த மூலிகை எல்லா இடத்துலையும் இருக்குங்க, காட்டில், தோட்டத்து பக்கங்களில், வயல்வெளிங்களில், நம்ம வீட்டை சுற்றி எல்லாம் இருக்கும். நம்ம போகிற பாதியில் இதோட முள் இருக்குது பாருங்கள், இதில் முள் வரும், இதில் இல்லை. இது நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அது கொஞ்சம் இதாகிடுச்சு. அந்த முள் இருக்குது பாருங்கள், அந்த முள் அரிசி. அந்த அரிசி மகான்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த தவ வலிமைக்காக அவங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்கணும்னா இந்த ஒரு டைம் இந்த அரிசியை அவங்க சாப்பிட்டாங்கன்னா, இதில் வர அரிசியை சாப்பிட்டாங்கன்னா 10 நாள் 15 நாள் அவங்க எடுத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணால் அவங்களுக்கு பசியே எடுக்காது. அவங்க பசியே எடுக்காமல் இருந்து அவங்க அந்த தவநிலையை அடையிறதுக்காக பெரிய பெரிய மகான்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த சென்னாய் உருவியில் இருக்கிற அந்த அரிசியை தான் பயன்படுத்துவாங்க. நம்ம காட்டு பக்கம் நிலத்து பக்கமெல்லாம் போனீங்கன்னா நம்ம துணிங்களில் நம்ம ஆடைகளில் பட்டு என்ன பண்ணோம், ஒட்டின்னு வந்துடும். நம்ம என்ன பண்ணுவோங்க, அதே இடத்துல இது முள் இருக்குது அப்படின்னு சொல்லி தட்டி விடுவோம். இதோட செல்வ வசியம் அவ்வளோ ரொம்ப அதிகம். ஏன்னா லட்சுமி கடாட்சி இருக்கிறது. இந்த வேரை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அந்த முகவசியம் வரணுன்றதுக்காக இதனுடைய அந்த ஒரு பகுதியை, அந்த தண்டு பகுதியை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு சைடு, ஏதாவது ஒரு சைடு போட்டு நல்லா பல்லில் கடித்து தினமும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையில் நீங்கள் ப்ரஷ் பண்ணுற மாதிரி, பல் விளக்குற மாதிரி இதில் அப்படியே நீங்கள் பல் விளக்கின்னு வந்தீங்கன்னா, நாளடைவில் நீங்கள் அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணி வரும்போது என்ன பண்ணுன்னா, உங்களுடைய முகம் வசியமாகும். உங்கள் முகம் வசியம் ஆச்சுன்னா எதை நீங்கள் செய்யணும்னு நீங்கள் நினச்சி நீங்கள் அந்த காரியத்துக்காக போகிறீங்களோ உங்களை நம்புவாங்க. அதுங்க அந்த முக வசியம் அதிகம். இதில் அடிக்கடி நீங்கள் பல் துளைக்கணுவாங்க. இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா ஒருத்தருக்கு என்ன பண்ணணுன்னா, இது சூடு கொடுத்துரும், உடம்பு ஹீட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு அது தெரியும். அது தெரியும் போது அந்த ஹீட் ஆகும்போது இந்த பருகள் வர்றது, குரு அந்த மாதிரி ஆகும். அந்த நேரத்தில் நிப்பாட்டிடுங்க. இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சால் கூட தினமும் இல்லைன்னா கூட வாரத்துக்கு ஒரு டைம் இதில் வாங்க. முக்கியமாக இந்த குறி சொல்கிறவங்க, வாக்கு சொல்கிறவங்க, ஜோசியம் சொல்கிறவங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், எப்படியும் மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் 3 டைம் ஆகுது இந்த வேறு இல்லை இந்த தண்டு பகுதியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வாயில் போயிட்டு இந்த கடவாய் சொல்லுவாங்களா அந்த பகுதியில் போட்டு கடித்து நீங்கள் அப்படியே அந்த கடிச்சுன்னு வாங்க. இல்லைனா பல் விளக்குங்க. அந்த மாதிரி பண்ணலாம். உங்களுடைய வாக்கு பலிக்கும், நீங்கள் சொல்கிறது பலிக்கும். இதே ஒரு இடத்துல நாங்கள் 10 பேர் இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் தான் அங்கே ஒரு முதன்மையான ஒருத்தராக இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய அந்த வாக்கு நான் சொன்னால் அவங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா, அவங்களும் நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள். எடுத்து இந்த தண்டு பகுதியை எடுத்து அடிக்கடி நீங்கள் பல் விளக்கின்னு வாங்க. இதே போல் நீங்கள் செஞ்சுன்னு வாங்க, சரிங்களா? இது போல் செய்ய நம்ம முகம் வசியாச்சுன்னா லட்சுமியோட கடாட்சம் நம்ம முகத்தில் நம்மளுக்கு உண்டாயிடும். அந்த லட்சுமி கடாட்சம் உண்டானாவே சகல வசியமும் நம்மளுக்கு உண்டாகிடும். இந்த சகல வசியம் பண்ணுறதுக்கான அந்த அற்புதமான இந்த மூலிகை, இந்த சென்னாய் உருவி மூலிகை நான் சொன்னது போல் நீங்கள் பயன்படுத்தி பயனடைங்க. இந்த வேரை என்ன பண்ணுங்கன்னா, மாந்திரிகம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், சாமானிய மக்களாக இருக்கட்டும், இந்த வேரை எடுத்து என்ன பண்ணுங்கள், ஒரு தாயத்தில்
செம்பு தாயத்தில் கூட போட்டு கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை சொல்லி எங்களுக்கு இந்த காரியம் எனக்கு நடக்கணும், நீங்கள் செய்கிற அந்த தொழில் உங்களுக்கு தெரியும், இதில் நான் முன்னேறணும், நான் முன்னேற்றம் அடையணும், இதில் படிப்படியாக நம்ம முன்னேறணும் அப்படின்னு நம்ம நினச்சி என்ன பண்ணணும்னா இதனுடைய வேரை வந்து அந்த தாயத்தில் அடித்து நம்ம கழுத்தில் போட்டுக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தெய்வத்தை மாதிரி இஷ்ட தெய்வம் நம்ம இருக்கட்டும், நம்ம குலதெய்வம் இருக்கட்டும், ஏதாவது ஒரு தெய்வத்தோட மனசை நினச்சி அவங்க பேரை நினச்ச மனசில் நினச்சி என்ன பண்ணால் அந்த வேறு அந்த தாயத்தில் போட்டு நம்ம கட்டிக்கலாம். எப்பவுமே ஒரு விஷயம் சொல்கிறோம் பாருங்கள், நம்ம முயற்சி பண்ணாமல் எந்த ஒரு விஷயமே நடக்காது. நம்ம முயற்சி தான் நம்மளுக்கு முக்கியம். எல்லாத்துலேயும் ஒரு நம்பிக்கை வேணும். நம்பிக்கையோடு எந்த ஒரு சொன்னாலையும் பரிகாரம் சொன்னாலையும் தாந்திரிகத்தை சொன்னாலையும் நம்பிக்கையோடு அதை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100% உங்களுக்கு வந்து அது வந்து சக்ஸஸில் முடியும். சரிங்களா? நம்பிக்கையோடு எடுத்து செய்யுங்க. சரிங்களா? நான் இதை செஞ்சிட்டோம், இதனால் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்துடும் அப்படின்லாம் இல்லை. நம்ம அதுக்கான முயற்சியை எடுக்கணும். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா இதை நம்ம செய்கிறோன்னா இதை செஞ்சு முடித்த அப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு முயற்சி போகணும். இதை நம்ம செஞ்சிட்டோம் அதனால் எல்லாமே நம்மளே தேடி வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப 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 முட்டாள்தனம். அடுத்த ஸ்டெப்பை நம்ம முன்னோக்கி வைக்கும் போது தான் நம்ம அதில் ஏதாவது ஒரு தடை வரும்போது நம்ம இந்த தாந்திரிகம் நம்ம செய்கிறோங்கன்னா நம்ம பின்னாடி இருந்து நம்மளை தாங்கி பிடிச்சி அடுத்த அடி நம்ம பின்னாடி வராமல் இருக்கிறதுக்கு நம்மளை தாங்கி பிடிச்சி மென்மேலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை தூக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த தாந்திரிக விஷயம். இந்த மந்திரங்கள், இந்த மூலிகைகளோட செயல்பாடு இதுதான். அதனால் நம்ம செஞ்சிட்டோம், இதை நம்ம செஞ்சுட்டு எல்லாமே நம்மளை தேடி வரும் அப்படின்னு இல்லாமல் இந்த தாந்திரிகத்தையும் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய அன்னாடம் இருக்கிற அந்த முயற்சியை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுனே வாங்க. ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும், பயனுள்ளதாகவே உங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த தாந்திரிக பரிகாரத்தை முறையாக உண்மையான ஒரு விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தி பயனடையுங்க. இது போல் பயனுள்ள வீடியோவில் அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் சொல்கிறேன். வணக்கம்.